Hi all, welcome to Sara and Ari Designer. இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ப்ரூச் ப்ளவுஸ் தான். அதாவது என்னோடய சேனலில் இது வரைக்கும் ப்ரூச் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டிச்சில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு 2-3 ப்ளவுஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஸ்டிச்சர் ப்ளவுஸுமே வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணியே நம்மளுக்கு கிடைக்கும் போது கையில் அதை வந்து நம்ம கையில் கொடுத்தே தான் தைக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி வந்து இந்த ஒர்க் நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சாரீ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் வச்சு தான் இருக்குது, அதாவது வந்து பெயிண்ட் மாதிரி. ஸோ இதோட அந்த ஃப்ளாரோட அவுட்லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பர்பிள் ஷேடு இருக்கிற சாரீ. இது எல்லாமே பாடி ஃபுல்லாக வர்றது. ஸோ இதே தான் வந்து உங்களுக்கு சேம் பல்லுவில் இருக்க டிசைன் தான் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ப்ளவுஸில் வந்திருக்கும். ஸோ ப்ளவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக அந்த ஃப்ளார் டிசைன் எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால பிஃபோர் ஸ்டிச்சிங் நம்ம வந்து ஒர்க் எதுவும் பண்ணல, அவங்க ஆஃப்டர் ஸ்டிச்சிங்கே பண்ணிக்கிட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா இந்த நெக் போர்ஷனில் மட்டும் அப்புறம் ஸ்லீவில் மட்டும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளார்ஸ்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க அது வந்து நம்மளுக்கு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணால் தான் வரும். பட் வந்துட்டு அதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்க முடியாது, ஏன்னா எல்போ ஸ்லீவுன்றதுனால ஃபுல்லாக ஃப்ரேமை உள்ளே ஃபிக்ஸ் ஆகாது. நெக் போர்ஷன்லாம் ஓகே உங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் நம்ம டியூபீட் ஒர்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, இந்த ஒர்க்கு தான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக பண்ணுறோம். நெக் போர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், அதாவது பேக் நெக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக்லேருந்து ஒய் ஷேப் நம்ம எப்படி கொண்டு போகணுமோ அதே சேம் ஆர்டர்லேயே கரெக்டாக வரணும் உங்களுக்கு. ஸோ நான் கீழே காட்டினேன் பாருங்கள், அந்த மாதிரி கீழேருந்து கண்டினியூ அப்படியே பண்ணிகிட்டே வரணும் நீங்கள். ஸோ பேக் நெக் அந்த கண்டினியூவேஷன் அப்படி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் வரது மாதிரியே அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிறணும். இப்போ நான் பாருங்கள், நான் ட்ரேசிங்லாம் பண்ணலை, அதே நேரத்தில் நான் எதுவும் ட்ரா கூட பண்ணிக்கல, செய்யலை, அப்படியே ரேண்டமாக அப்படியே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ரன்னிங்காக கொடுக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வருதான்றதை நீங்கள் செக் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மெட்டீரியலும் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து 1/2 இன்ச்சில் கோல்டு கலர் டியூப் பீடு. நம்ம சல்லி பீட் இருக்குது 1 இன்ச்சு 1/2 இன்ச் இந்த மாதிரி இருக்கிறதுல நான் 1/2 இன்ச்சு டியூப் பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு நெக் போர்ஷனில் கரெக்டாக அப்படியே அமையும் அப்படின்றதுனால சீக்வன்ஸ் என்னென்னு எடுத்திருக்கேன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் வே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், அதாவது இந்த பொசிஷன். இப்போ பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னா அந்த டியூபீட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் முக்கால் அளவுலேருந்து அடுத்த டியூபீடுக்கு நீங்கள் வந்து ஊசியை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா த்ரெட்டு வந்து 2/2 4ஆக எடுத்துக்கணும். அதாவது சிங்கிளாக நம்ம வந்து சிங்கிள் இது கோர்த்துக்கிட்டு டபுளாக எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. ஏன்னா டியூபீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கிளாஸ் கண்ணாடியில் தான் பண்ணியிருப்பாங்க, அது வந்து சீக்கிரமாக வந்து த்ரெட்டை அறுத்து விட்டுடும். ஏன்னா அந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அதனால் இந்த சிங்கிள் த்ரெட்டு வச்சு, அதாவது நம்ம சிங்கிளே எடுத்தோம்னா சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து டபுளாக எடுக்கும்போது டபுளாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா க்ரிப்பும் கிடைக்காது, நம்ம கொடுக்குற ஒர்க் எல்லாம் லூஸாகவும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் 2/2 4ஆக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸ்லாம் நீங்கள் கொடுக்கும்போது டியூபீட் வந்து கட் ஆக்கிடும். ஸோ பார்த்து தாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து நெக்கு வந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் ஹூக் போர்ஷன் இருக்கிறதுனால அந்த ஹூக் இருக்கிற பார்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கிட்ட வரைக்கும் நெருக்கி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் பண்ணும்போதே பாருங்கள் ரேண்டமாக தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அந்த ஷேப்பு கரெக்டாக இருக்குது. இன்னொரு விஷயம், அங்கே எல் மாதிரி வளையுது பார்த்திங்களா ஃப்ரண்ட்டு. ஸோ அந்த வளைகிற இடத்துலையும் அந்த ஒய் ஷேப்பு மாறாமல் கரெக்டாக போகணும். இது பேக் நெக்லேயும் உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள், அதுலேயும் வந்து ஒரே வேலை கரெக்டாக போனேன், அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஐ சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஐ சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா சாரீ வந்து பர்பிள் ஷேடு அப்படின்றதுனால பர்பிள் ஐ சீக்வன்ஸே எடுத்துகிட்டு சல்லி பீடு சொல்லுவோம் பார்த்திங்களா, சின்ன டியூப் பீடு, அதில் கோல்டு கலரே எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸில் ஐ சீக்வன்ஸில் கரெக்டாக ஒரு சல்லி பீடு உங்களுக்கு இந்த ஹோல்லேருந்து அந்த ஹோல் வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது 3 சுகர் பீட் கரெக்டாக இந்த ஐ சீக்வன்ஸில் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். நான் வந்து டியூப் பீடே போட்டிருக்கேன். இதில் இந்த ஒர்க் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் அப்லோடும் பண்ணியிருக்கேன், பட் வந்து இன்னும் நல்லா எக்ஸ்பிளைனாக சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வி நெக் வந்து பார்த்திங்களா ப்ளவுஸில் இந்த வி நெக்குக்கும் அந்த ஒய் ஷேப்பு எப்படி கரெக்டாக போயிருக்கு பாருங்கள். நிறைய பேர் வந்து ஆஃப் நெக்கு கரெக்டாக வந்துடுது, இன்னொரு ஆஃப் போகும்போது அந்த ஒய் ஷேப் எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு டவுட்டு கேட்குறீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அப்படி பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, எனக்கு அந்த ப்ராப்பராக வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க அந்த ஒய் ஷேப் மாதிரி எப்படி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ட்ரேஸ் எடுத்துக்கிட்டீங்க இல்லை ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்கு வந்து கண்டினியூஷனாக அழகாக போகும். இப்போ நானே இதில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்துட்டு அந்த ப்ராப்பராக வே கரெக்டாக போயிருக்கும், கீழெல்லாம் வந்து பிசுறுலாம் இல்லாமல்.
நம்மளோட கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் வந்து ஃப்ரீயாக ப்ரூச் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலாக இருக்கட்டும், மற்றபடி நான் வந்து நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் இருக்க மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. சில ஐட்டம்ஸ் தான் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது எனக்கு கேளுங்க. நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் இது வரைக்கும் எனக்கு 500க்கு மேலே கஸ்டமருக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். 500க்கு மேலே கிளாஸுக்கான கஸ்டமர் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மெட்டீரியல்ஸ் வாங்கினவங்களே நியர்லி அதுவே ஒரு 700 டோட்டலாக எல்லாம் பார்த்தோன்னா அந்தளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து புரிஞ்சிக்காமல் வந்துட்டு நம்ம எப்படி கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம் பண்ணுறோன்னு அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு நான் சொல்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எனக்கு வந்து தெளிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. ப்ரூச்சஸ்க்காக நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா இருக்காது. நம்மளும் வந்து ஒரே ஷாப்பில் கிடைக்காது. ஸோ தேடி பார்த்தா நம்ம வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாதானே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி இல்லை என்ன ப்ரைஸு அப்படின்னு கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. 100 ரூபாயிலேருந்தே நம்மக்கிட்ட நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த மெட்டீரியல் இந்த ப்ளவுஸுக்கு மட்டுமே நான் எவ்வளோ யூஸ் பண்ணேன்றதையும் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களுமே வந்து ஏதாவது ஒரு ப்ளவுஸ் நீங்கள் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் 100 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் வந்து என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறலாம். இப்போ இந்த டியூப் பீட் மட்டும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணதே பார்த்திங்கன்னா 30 கிராம்ஸ் ஆச்சு. எனக்கு 30 கிராம்ஸ்க்கு இந்த டியூப் பீட் மட்டுமே. சீக்வன்ஸ் வந்து 10 கிராம் தான். 10 கிராம் சீக்வன்ஸே எனக்கு வந்து கரெக்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சல்லி பீட் இருக்குது. அது வரைக்கும் தான் நான் இப்போ இதில் யூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி நீங்களுமே இது வரைக்குமே 100 ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்க்கான சார்ஜே இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் பண்ணணுன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில். கிளாஸஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரூச் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவுமே ஆஃபர் வந்து முடிய போகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இது வரைக்கும் நான் லேர்ன் பண்ணல, இல்லை வந்து நான் மெட்டீரியல் வேணும், எதுவாக இருந்தாலுமே என்ன டீட்டெயில் வேணாலும் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் போர்ஷன் பாருங்கள், இது நான் மிடில் போர்ஷனில் பண்ண போகிறது கிடையாது. மிடில் என்ன பண்ணுறோன்னா நான் வந்து எப்படி வந்து குட்டி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதோடைய சைஸ்லாம் கூட கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து லாஸ்ட்டு கீழே இருக்க ஸ்லீவோட எல்போ லாஸ்ட்டு பண்ணுறதுனால எட்ஜஸில் பண்ண போகிறதுனால நம்ம வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ கையில் வச்சே தான் பண்ணுறேன் பாருங்கள். நான் எதுவுமே மார்க் பண்ணிக்கல செய்யலை. ஸோ ரேண்டமாக அப்படியே தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறேன். அந்த ஒய் ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஷேப் மட்டும் மாறாமல் கட்டாயிடாமல் பொறுமையாக கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நெக்கும் பேக்கும் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவில் மட்டும் சென்டராக மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 சீக்வன்ஸ் லைனாக கொடுத்துருப்போம். அந்த 3 3D சீக்வன்ஸ் இந்த ஐ சீக்வன்ஸை கொடுத்துருப்போம். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த சாரீலே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கலர் அதே மாதிரி சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலரு இந்த ஒரு ஒர்க்கு பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்கல. பிளெயின் பிளெயின் ப்ளவுஸு சாரீ மட்டும் ஒர்க்கு, ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்குது, அதில் ஒர்க் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னிங்கன்னா இந்த ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஆல்ரெடி வந்து ஒர்க் இருக்கிறதுனால இந்த ப்ளவுஸில் அவ்வளோ கொஞ்சம் பளிச்சுன்னு எடுக்கலை. கிட்ட உத்து பார்த்தா தான் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் ப்ளவுஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள், இதிலே காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும் பாருங்கள். ஆனாலும் நம்மளோட சேனலில் ஆரி கிளாஸும் போயிட்டுருக்கு. ஆரி கிளாஸு, ப்ரூச்சஸ் கிளாஸஸ்ஸு, ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ், ரெசின் கிளாஸ், இது எல்லாத்துக்கும் உண்டான மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் ஆரி மெட்டீரியல்லேருந்து, ப்ரூச்சஸ்லேருந்து, ரெசின்லேருந்து, ஜுவல்லரி மேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்விசிபிள்கான செயின் மேக்கிங்க்கெல்லாம் அதனுடைய மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ரெசினோடதும் இருக்குது. பிரேஸ்லெட்டு, அப்புறம் வந்து வாட்சஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுலேயும் பார்த்துட்டு ரீசெண்டாக அப்லோட் பண்ணதில் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லாத மாதிரி பார்த்துருக்கேன். அதில் நான் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா மெட்டீரியலுமே நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஆர்டர் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க. இப்போ இது பாருங்கள், லாஸ்ட்டு முடிச்சிட்டேன். அதாவது ஒரு ஸ்லீவில் ஃபுல்லாக கரெக்டாக முடிச்சிட்டேன். இப்போ எண்ணாட்டு போட போகிறேன். இந்த மாதிரி எண்ணாட் போட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஐ சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நெக்குக்கு போட்டோம்ல சேம் அதே மாதிரி ஐ சீக்வன்ஸு, ஒரு சின்ன சல்லி பீடு இப்படி கொடுத்து அந்த ஐ சீக்வன்ஸ் வைக்கும்போது நிறைய பேர் வந்து ப்ராப்பராக வைக்க மாட்டீங்க, ஷேப்பை மாற்றிடுறீங்க. எப்படி வைக்கணும் அந்த ஷேப்பும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக எந்த டியூப் பீடுக்கு நேராக மேலே இருக்கணும் அப்படின்றதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதில்
ஒய் ஷேப் கரெக்டாக வச்சுட்டு ஐ சீக்வன்ஸ் வைக்கும்போது அந்த ஒரு ப்ராப்பராக வைக்காமல் அதை வந்து ஃபினிஷிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. எனக்கு அது கரெக்டாக வைக்க தெரியலையே, எப்படி கீழே வர மாதிரி இருக்குது இல்லை சாஞ்ச மாதிரி இருக்குன்றீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது ஒய் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஐ சீக்வன்ஸும் அந்த ஷேப்பு கரெக்டாக எப்படி பர்ஃபெக்டாக போது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணணும். நான் இப்போ இது லாஸ்ட்டு ஒரு பிக்சரே உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே கூட நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதில் என்னோடய சேனலையும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பேஜ் இன்ஸ்டா பேஜும் இதே ஐடி தான். ஸோ அதுலேயும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் என்ன உங்களுக்கு என்கொயரி பண்ணணும் எப்படினாலும் எதுக்குனாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதில் செகண்ட் ஸ்லீவு இதுவும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் ப்ளவுஸை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன டவுட்னாலும் என்னை வந்து கேளுங்க, கமெண்ட்டில் கூட உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்லீவு. ரெண்டு ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இது வந்து உங்களுக்கு லைட் ஷேட்னாலும் உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. இது ஷேட் இல்லாமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், காட்டியிருப்பேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இன்னும் அந்த ஒர்க் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், நல்லா சூப்பராகவே இருந்தது. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்போ இதுலேயே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். லைட் இல்லாமல் இந்த ப்ளவுஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.